குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் விருச்சிக ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது இப்போ மாத தூக்கத்திலே ராசிநாதன் பலமாக இருக்கிறாருங்க. ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான். ராசிநாதன் பலமாகிடுச்சு அப்படின்னாவே என்ன நடந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும், எதுனாலும் நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ பிரச்சனைகளே இல்லை, நன்மைகளும் நிறைய உண்டு. எதுனாலும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும், எதுலேயும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். மனசு அப்படியே தெளிவாயிரும், செயலும் தெளிவாக இருக்கும், பதட்டம் இல்லாத செயல்களாக இருக்கும். இப்போ ராசிநாதன் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் 1 இல்லை 2 இல்லை 4 கிரகங்கள் இருக்குது. ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், இப்படி 4 கிரகங்கள் இருக்குது. இங்கே சுக்கிரன் திக்பலமாகிறார். இப்போ இந்த மாத தூக்கத்திலேயே சுக்கிரன் பலம், 7ஆம் அதிபதி, அவரே விரயஸ்தானாதிபதி, 7 கூடியவர் 4 இருக்கிறது நல்ல விஷயம். ரொம்ப பலமாக இருக்கிறார் இந்த மாத துவக்கத்தில். ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். குரு வக்ரமாக இருக்கிறது எல்லா விதத்துலேயும் நன்மை கிடையாது விருச்சிகத்துக்கு, ஒரு சில விஷயங்களில் மட்டும் நன்மை. இப்போ இந்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆகுது. வக்ர நிவர்த்தினால என்ன ஏது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, மாத துவக்கத்தில், அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதி பிப்ரவரி 13 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியன் 4ல் ராகு கூட இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2026 அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. ஸோ இங்கே கும்பத்தில் ஆல்ரெடி சூரியன் இருக்குது, புதன், சுக்கிரன், ராகு, இப்போ செவ்வாயும் சேர்ந்து அமரக்கூடிய அமைப்பு. இப்போ 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் அமர்வு. மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் வக்ர ஆரம்பம். பிப்ரவரி 26 அன்னைக்கு புதன் வக்ர ஆரம்பம். பாருங்கள், அஷ்டமாதிபதி அவரே லாபத்தை கொடுக்கக்கூடியவர். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். ஆனால் 11 கூடிய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பு இல்லை. வக்ரமாகிறது இங்கே டிஸ்அட்வான்டேஜா இல்லை அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அட்வான்டேஜ் தான். ஏன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கும்போது அங்கே புதன் வக்ரமாகிறது அட்வான்டேஜ் தான். இப்போ புதன் வக்ரமும் உங்களுக்கு பாசிட்டிவான பலனை தான் தரப்போகுது. மாசி மாதம் 17ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நிகழ்வு. உங்களுடைய ராசிக்கு 7/12க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடையுதுங்க. உச்ச சுக்கிரன் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு நன்மைகளை தர காத்திருக்காரு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். இது மார்ச் 1ஆம் தேதி இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நடக்குது. உச்சமாக போகிறார் சுக்கிரன். ரைட். மாசி 27 அன்னைக்கு மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடையுது. அஷ்டமஸ்தானத்தில் ஒரு வக்ர கிரகம் இருக்கிறது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு தான். அங்கே வக்ர கிரகம் இருக்கக்கூடாது. குரு வக்ரமாக தான் இருந்தார் கடைசி, நான் இப்போ வரைக்குமே ஒரு 3.5 மாதமாகவே வக்ரமாக தான் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடையுது. அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறது உங்களுக்கு உறுதியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இப்போது முதல்ல சூரியனை பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கர்மஸ்தானாதிபதி உங்களுடைய
ராசிக்கு, அதாவது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போது 10ஆம் அதிபதி 4 இருந்தது அப்படின்னா தாயாரினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். தாயாரினுடைய ஆதிக்கம் குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த இடர்பாடுகளை எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வேலைக்கு போகக்கூடிய எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம், பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே போல் தொழில் ரீதியாக அலைஞ்சு திரிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி வீட்டிலே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எல்லா இடத்துலையும் உங்களுடைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தாலுமே உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த பயணங்களை தவிர்த்து உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலையை வாங்கக்கூடிய திறமையும் இந்த காலகட்டம் நீங்கள் வளர்த்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதெல்லாமே 10ஆம் அதிபதியாகி அவர் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது எல்லாமே தொழில் சார்ந்த திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். அதே போல் தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவு, அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன், இது சம்பந்தமான விஷயங்கள், உடல் சுற்றுநல வரக்கூடிய வியாதிகள் தாயாருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாயார் அதிக பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. உறவுகள் மீது வெறுப்பு ஏற்படும். என்னதான் உறவுகள் நம்மளுக்கு நல்லதை செஞ்சாலும் அவங்க மேலே ஒரு ஆத்மார்த்தமான அன்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இப்போது உங்களுடைய குழந்தை விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னமாக இருக்குது, இல்லை விருச்சிக ராசியாகவே இருக்குது, அது மட்டும் போதுமே. லக்னம் அப்படிங்கும்போது ரசாபுத்தியெல்லாம் பார்க்கணும். ராசினா கோச்சாரத்தை வச்சு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அப்போ விருச்சிக ராசி அவங்க குழந்தைக்கு இருக்குது, குழந்தைக்கு ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸுக்கு உடல்நல தொந்தரவுகளை உறுதியாக கொடுக்கும். ஏன்னா ராகு அங்கே இருக்கிறார் இல்லையா? அப்போ ராகு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் நம்மளுடைய உறவுகள் இல்லாத இடங்களில் வசிக்க நேரிடும். சொந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு ஒரு நாள் அது 2 நாள் வெளியில் போய் வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அது உறவுகள் இல்லாத இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஹோட்டலையாவது ரூம் புக் பண்ணி இருந்துக்குமே தவிர சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த காலகட்டம் போகிறதுக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி சுத்தபத்தமாக கழுவி ஜம்முன்னு நீட்டாக தொடச்சி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்வீங்க. கண்ணு பட்டுரும். அது ஏதாவது நம்ம எங்கே கவனமாக இருந்து சில வேலைகளை செய்கிறோமோ அங்கே அடிபட்டுரும். ஸோ அப்படி ஒரு விஷயமும் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ளணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது சார்ந்த வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதே போல் தாய் வழி உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதோ, அரசியலில் வெற்றியோ, ஒரு பதவியில் வெற்றியோ, ஒரு புதுசாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தாய் வழி உறவுகளில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நபரை இந்த காலகட்டம் நம்மளால் பார்க்க முடியும். அந்த விஷயங்களை நம்மளால் கேட்க முடியும். அதே போல் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அரசு சம்மந்தமான விஷயங்களில் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசியல்வாதிகள் இருக்கீங்கன்னா அரசியல் நுணுக்கங்களை நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இருதயம் சார்ந்த பயம் சற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வயது முதிர்ந்த நபர்களுக்கு. என்னடா நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கேயோ ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிருமோ, பல்பிட்டேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் வரும். சும்மா உருளைக்கிழங்கு அது இதுன்னு கேஸ் ஐட்டம் தான் சாப்பிட்ருப்போம். அது போய் எங்கேயாச்சும் பிடிச்சிருக்கும், நம்ம போய் இசிஜி அது இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பயந்துட்டு இருப்போம். அந்த பயம் தேவையில்லை. பெரிய அளவில் இந்த சூரியன் உங்களுக்கு பாதிப்புகளை தரமாட்டார் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. ஆனால் ராகு சூரியனோட இணைவு வரும்போது, கிரகணம் அமைப்பு வரும்போது அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு இருதயம் சம்பந்தமான விஷயங்களுக்கும், பல்மனராஜின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. இல்லைன்னா முதுகு வலிக்கும். இது 3 தான். முதுகு வலி, தலைவலி, இருதயம் அல்லது நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக பயந்துட்டு அதிக செலவுகளும் செய்ய வேண்டாம். தேவையில்லாத மருந்து மாத்திரை எடுத்து இருக்கிற இல்லாத நோயை வர வச்சிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஒரு 30-35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகிறதுக்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் இந்த காலகட்டம் எடுக்கலாம். அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதாவது 30 to 40 அந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்கக்கூடிய முயற்சிகள் மற்றவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஒளிவு மறைவு இல்லாமல் செயல்படுவோம்.
அந்த செயலில் முழுமையான வெற்றியும் கிடைக்கும். அந்த வெற்றி அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறத சொல்லுது. கணவன் மனைவி இடையே அந்த சுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சலிப்பு தட்டியணும் எனத்த போய் அப்படின்ற மாதிரியான சலிப்பு தட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதை தாண்டி ஃபோக்கஸ்டாக இருப்போம். இது வேலையில் ஃபோக்கஸ்டாக இருப்போம், செய்கிற தொழிலில் ஃபோக்கஸ்டாக இருப்போம், சுகத்தை ரொம்ப தள்ளி வைப்போம். ஏன்னா 10 கோடி நாளில் உட்கார்றாரு அப்படிங்கும்போது தொழில் தான் முக்கியம், சுகத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகத்தான் செய்யும். கொஞ்சம் நம்ம பார்த்து சரி பண்ணி ஓட்டிக்கிறது நல்லது. ரொம்ப பளிச்சுன்னு தொடச்சிங்கனாலும் பிரச்சனை, கண்டுக்காம விட்டாலும் பிரச்சனை மாட்ரேட்டாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்தா போதுமானது. ஓகே, அப்போ சூரியன் 10ஆம் இடத்து அதிபதியாகி நாளில் இருப்பதால் நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் தந்தையினுடைய காசு, தந்தையினுடைய சேவிங்ஸ் முழுமையாக இழப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ நடக்குதோ அவர்களுக்கு தந்தையினுடைய பணம், பொருளாதாரம், இதுவரைக்கும் சேமித்து வச்ச சொத்து இதுவரைக்கும் சேமித்து வச்ச பேர் அத்தனையும் மாறுவதற்கு, பணமாக இருந்தால் இழப்பு ஏற்படும், பேர்னா நல்ல பேர் இருந்தால் கெட்ட பேராக மாறிடும். அப்படி அத்தனையும் மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் எடுத்து தருகிறது. ஸோ அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தையினுடைய செயலில் மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பாட்ட தெளிவாக சொல்லிவிடுங்க, இப்படி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கண்ணு சம்மந்தமான பிரச்சனை வரும். முதல்ல கண்ணில் தொந்தரவு ஏற்படும். அப்புறம் கண்ணாடி மாற்றணும்னு நினைப்பாங்க. இல்லை ஏதாவது ஒன்றுக்கு கண்ணில் பூச்சி கீச்சி உலகம், குச்சி உலகிறதோ, இல்லை இவங்களே ஏதாவது ஸ்டிக் வச்சு குத்திக்கிறதோ, ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதோ, இந்த கண்ணு சம்மந்தமான பிரச்சனை வந்ததுன்னா பெரிய லெவலில் ஏதோ ஒரு மாற்றம் நம்மளுடைய லைஃப்பில் இந்த மாதம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. தந்தைக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருங்க, இல்லைன்னா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ ராகுவோட தசாபுத்தி அந்தரமோ நடந்ததுன்னா கண்டிப்பாக அது நடக்கும், மாற்றம் இல்லை. சுயஜாதகத்தை பொறுத்து அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு அது பாதிப்பை தருது, எந்த அளவுக்கு லிபரலாக போகுது அப்படிங்கிறது சுயஜாதகத்தை பொறுத்து மாறும். ரைட், ஓகே. அடுத்தது மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். முதல் 11 நாட்கள் ராசிநாதன் பலமாக தான் இருக்கிறார், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை மனசளவில் ஸ்ட்ராங்காக விதைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ராசி அதிபதி 4க்கு போச்சு அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகளை செய்வோம். நம்ம தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் மற்றவர்களுடைய பார்வைக்கு என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நம்ம செய்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப சுயநலவாதியாக இருக்கிறான், ரொம்ப கஞ்ச பிசுனாரியாக இருக்கிறான், யாருக்கு எது கேட்டாலும் கொடுக்க மாட்டான், பண்ண மாட்டான், அவனோட காரியத்தில் அவங்க அண்ணா இருக்கிறான், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு என்ன அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் நம்ம மனசுக்கு தான் தெரியும். மற்றவர்களோட பார்வைக்கு நீங்கள் சுயநலவாதியாக சித்தரிக்கப்படுவீர்கள். எப்போதுமே அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான், எப்போதுமே அவனுக்கு தேவையான விஷயங்களை செய்துக்கணும்னு நினைக்கிறான், கூட பிறந்த பெத்து பிறப்பு கூட நம்ம கண்டுக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கும். எப்போதுமே இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் செலவோடு தான் வாங்குவீங்க, எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்குவீங்க அப்படிங்கிற சொல்லுது. அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. இது தொழில் சார்ந்த மற்ற விஷயங்களுக்காக இல்லை, முயற்சி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் டூர் போயிட்டு வருவோம், சுற்றுலா, இன்ப சுற்றுலா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். கணவன் மனைவியாக போகிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமையுது. ராசி அதிபதி 4ல் இருக்கிறாங்காட்டி, அதே போல் ராசி அதிபதி 6ஆம் அதிபதி ஆன செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் போகும். தேவையில்லாத பொறாமை, குறுக்கு புத்தியெல்லாம் அந்த காலகட்டம் அப்படியே அப்பப்போ வந்து போகும். ஏன்னா ராகு இருக்கிறாரு இல்லையா, அப்போ குறுக்கு புத்தியெல்லாம் வராமல் போயிடுச்சுன்னா ராகுக்கு என்ன வேலைங்க இல்லையா. அதிகமான பிடிவாதம் வரும், தேவையில்லாத விஷயங்களை லீகலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ண வேண்டிய இடத்துல இல்லீகலாக போயிடலாம், குறுக்கு வழியில் போயிடலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் வரும். நிறைய காசு பணம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, வசதி குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி ஏங்குவோம். அதாவது நம்மளை விட மேலே இருக்கிற ஆளுகளை பார்த்துட்டு நம்ம அதை நினச்சி ஏங்குவோம். நம்மளுக்கு கீழே இருக்கிற ஆளை நினச்சி பார்த்துட்டு அவங்களோட நம்ம பெட்டராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வராது. ஸோ ஒரு ஏக்கம், ஒரு பற்றாக்குறையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்ம
தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மையை நினச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிமனது, அங்கே வந்து 6 கூடியவர் நிற்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. அதே போல் பல்லு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பல் சொத்தை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உள்ள வீங்கிடும் ஏதாவது ஒன்று, பல்லு சம்மந்தமாக வாய் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. நிலத்தின் மீது கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். டாப்அப் கூட பண்ணிக்கலாம். லேண்டு மேலே கடன் வாங்குறது, வாகனத்தின் மேலே கடன் வாங்குறது, இதில் டாப்அப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அது ஃபேவராக தான் இருக்குது. இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாகனத்தில் அதிவேகம் கூடாது. இன்னும் ரொம்ப வேகமாக ஓட்டணும்னு நினைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா. ஆனால் கூட ராகு இருக்கிறதுனால அதிவேகமாக ஓட்டினீங்கன்னா அது விபத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா இந்த சனியோட செவ்வாய் செய்கிறதோ, ராகுவோட செவ்வாய் செய்கிறதோ, சூரியன் செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் இணைவுறது 4ஆம் இடமாக இருக்கட்டும், 10ஆம் இடமாக இருக்கட்டும், இல்லை 4 கூடையரோட அந்த இணைவெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் தனித்து பயணிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் போகிறீங்க உங்களை நம்பி 4 பேர் வர்றாங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வாகனம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மட்டுமே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதில் சாகசமெல்லாம் காட்டணும். வாகனத்தில் வேகமாக போகிறோம், நம்ம இத்தனை ஒரு டார்கெட் பண்ணி வண்டியெல்லாம் ஓட்டினீங்கன்னா போய் சேர்ற இடத்துக்கு போக மாட்டீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் சேருவீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனம் வேணும். ரைட். அதே போல் வந்து வீட்டில் இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு நெருடல் வரும். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து உறவினர்கள்கிட்ட அந்த அளவுக்கு மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நம்மளுடைய வேகத்துக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிப்போம். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இப்படியெல்லாம் நடக்க போகுது, அதுக்கு இப்போ இப்படி செஞ்சால் தான் அப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிப்போம். ஆனால் உறவுகள் எல்லாமே இப்போ இருக்கிற பிரச்சனை பாருன்னு நம்மளை டம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் உறவுகள் மேலே சின்ன வெறுப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. புது வீட்டின் மேலே ஆசை வரும். இருக்கிற வீடு அது பழசாகி போச்சு, புதுசாக ஒன்று வாங்கி கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த விருச்சகம் கொடுக்கிறது இந்த காலகட்டம். அதே போல் வந்து உங்களுடைய இனத்தின் மீது, உங்களுடைய மொழியின் மீது ரொம்ப பற்றுதல் அதிகமாகும். ரொம்ப பற்றுதல் அதிகமாகும். அதை பற்றி ஏதாவது தவறாக சொன்னாலோ ஏதாவது பேசினாலோ அவ்வளவு கோபம் வந்துடும். அதை வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிறது. யாராக இருந்தாலும் தைரியமாக போய் சண்டைக்கு போயிடுவோம். அதே போல் வந்து அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள், பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒரு கிரைனைட் குவாரி வச்சுருக்கிறவங்க, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, பார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். நினச்ச விஷயத்தை நினச்சபடி செய்து கொள்ள முடியும். வெற்றி அப்படிங்கிறது உங்கள் சைடு கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் அந்த செவ்வாய் ஏற்படுத்தி தந்துடுவார். ரைட். வண்டி ஓட்டும் போதே சின்ன ஒரு ஜர்க்காயிரும், அதுலேயே நம்ம பயந்துக்குவோம். வேகமாகலாம் ஓட்ட மாட்டோம். ஏன்னா ராகு பயப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த விபத்தை சந்திக்க வைப்பார். அந்த பயத்தையும் பொருட்படுத்தாமல் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துடுவீங்க. முடிந்தளவு வாகனத்தில் நிதானம் தேவை. ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா செவ்வாயினுடைய தசாபுத்தி யந்திரமெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்துன்னா கண்டிப்பாக கீழே விழுகாமல் தப்பிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதே போல் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வாகனம் வாங்கிறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இதுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடலாம் அந்த மாதம். இந்த மாதிரி சுய சம்பாதியத்தில் வாங்கணும், இன்றைக்கே வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இந்த மாதமே வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வாங்கணுங்கிற முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதமாக இருக்குது. அந்த முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக வாங்கிடுவோம். ரைட். அதாவது கும்பத்தில் செவ்வாய் பயணிக்கும் போது உங்களால் அது அச்சீவ் பண்ண முடியும், சாதிக்க முடியும். ஏன்னா சுபகிரகத்தோட பார்வையோடு இருக்கணும். இப்போ சுபகிரகத்தோட பார்வை இருக்குது, குருவினுடைய பார்வையில் தான் அந்த செவ்வாய் நகர்றாரு. அப்படிங்கும்போது அது வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இத்தனை விஷயங்களுக்கு நன்மை அளித்தாலுமே சில நேரங்களில் சில பாதிப்புகள், அதாவது வாகனத்தில் அவசரம் காட்டினால் பாதிப்பு. 2வது வந்து வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அது கேட்டு தான் நடப்பீங்க, வேறு வழி இல்லை. அதனால் சின்ன சின்ன இழப்பீடுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், அதுவும் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ரைட். மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமாகிறாரு. 26/2/2026 அன்றைக்கி புதன் வக்ரமாகிறதுனால ஏதாவது பிரச்சனையா சார் 4ஆம் இடத்துல
புதன் வக்ரமாக இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் மைண்டு ஷார்ப்பாக இருக்கும், இன்னும் தெளிவாகும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிற அந்த டைம் டேபிள் எல்லாம் போட்டுருவோம். பிளானிங் மட்டும் போடுறதுக்கு இந்த காலகட்டம் ஓகே, அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டம் இது கிடையாது. பிளானிங் பக்காவாக கிடைக்கும், பக்காவாக அந்த டைமை பயன்படுத்தி பிளான் பண்ணிக்கோங்க. லாபாதிபதி நாளில் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும் சாமி, முடியாதுன்ட்டு இல்லை சரிங்களா. ஏன்னா ராகு வந்து இருக்கிறதுனால புதன் வக்ரமாகிறது உங்களுக்கு ஃபேவர் தான், நெகட்டிவாகவும் ஒன்றும் கிடையாது. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, தொலைதூரங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் இதெல்லாம் புனித யாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர், அதெல்லாம் சந்திக்கிறதுக்குன்னு வாய்ப்புகளை சொல்லுது. இல்லை வெளி மாநிலங்களில் இல்லை நம்ம ஏரியாவிலேயே ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள்லேருந்து பிரசாதங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது. ஸோ இதெல்லாம் இருக்குது. மகிழ்ச்சியாக லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத யோசிப்போம். அது நேர் வழியில் இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு கூட இருக்கிறதுனால புதனும் வக்ரமாகிறதுனால குறுக்கு வழியில் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதன் பின்னாடி போகாமல் இருக்க பார்த்துக்குங்க. ரைட். மாசி மாதம் 17ஆம் தேதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 7 கூடியர் 5ல் இருக்கும். மனசுக்கு பிடிச்சமான சில விஷயங்களுக்காக எந்த லெவலுக்கு நம்ம போவோம், பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து காட்டுவோம். பிடிச்சதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். காதல் திருமணங்கள் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வரன் அமையும். ஆல்ரெடி பார்த்து பேசி பழகிய ஒரு நபர் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் அந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். கட்டாயமாக அமையும். நான் அந்த பதிவு கடைசியில் ஒரு வழிபாடை சொல்கிறேன், அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. தினமும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதமே உங்களுக்கு ஓகே ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுது. அது வந்து பெண் வாரிசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நிறைய பேர் பெண்கள் தான் கேட்குறீங்க. இப்போது யார் ஃபோன் பண்ணாலும் சார் எனக்கு பெண் குழந்தை பிறக்குமா பார்த்து சொல்லுங்கள் சார், பெண் குழந்தை பிறக்குமா பார்த்து சொல்லுங்கள் சார். இதே தான். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பெண் வாரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. உலக விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். ரைட். இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாடல், கதை, கட்டுரை, கவிதை, இந்த மாதிரி இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்களுக்கு, அதே போல் பியூட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த ஏஐ இப்போ வந்துருச்சு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், இது சம்மந்தமான தொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா சுக்கிரன் 5ல் இருக்குது. உங்களுக்கு தட்டி தூக்கிட்டு இருக்கலாம், போய் ஜம்முன்னு சம்பாதிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க மறுபடியும் சொந்த ஊருக்கு வர்றதுக்குண்டான விருப்பங்கள் அதிகரிக்கும். வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சொந்த ஊர் வரணும்னு இருக்கும், சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் போகணுன்னு இருக்கும். ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும். மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம ஒரு ரொம்ப டீசெண்டான, நேர்மையான, நல்ல பர்சனாலிட்டியான ஒரு ஹியூமன் பீயிங்காக மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்மளை தெரிய வைக்கும் அந்த சுக்கிரன். ரைட். அதே போல் வந்து இந்த காலகட்டம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தை தினமும் ஒரு 48 தடவை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். தெய்வ அனுகிரகம் கூடும். அப்போது அந்த தெய்வ அனுகிரகம் கூடும், மந்திர சித்தி ஆகுது. அப்படிங்கும்போது கட்டாயமாக மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து திருமணமாகாதவங்களுக்கு திருமணம், அதே நேரத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், இது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இந்த போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். லாட்ரி எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம், தப்பில்லை. அதில் ஒரு சின்ன ஒரு பரிசாவது கிடைக்கும். சுயஜாதகத்தை பொறுத்து அதனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு சின்ன பரிசாவது கிடைக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்கள் தான் உங்களுக்கு மிக முக்கியமான நபராக தெரிவார்கள். பெண்களால் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சு, இந்த மாதிரி வந்தேன் போனேன் பிடிச்சேன் அப்படின்ட்டு ஒரு பெண்ணை முக்கியத்துவம் படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் உண்டாகும். அதே போல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணம் நம்ம கண் முன்னாடி நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு நன்னடத்தைக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சுக்கிரன் வந்து இங்கே இருக்கிறதுனால
போட்டி பந்தயங்களில் லாட்ரி யோகம் கிடைக்கிறதோ, போட்டி பந்தயங்களில் வெற்றியோ உறுதியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ அடுத்ததாக குரு பகவான் மாத கடைசியில் மாசி 27 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குருவினுடைய வக்ர நிவர்த்தி பற்றி தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நிறைய குறைநடிகள் இருக்குது இல்லையா? அப்போ குறைகளை நிறையா மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. போகும்போது நெய் தீபம் மட்டும் போடாமல் மகாலட்சுமிக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ, இனிப்பான உணவு பொருட்கள் கொடுத்து படைச்சு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிக்கலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை அப்படின்ட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.